Good evening students. இன்றைக்கி நம்ம சாலிட் ஸ்டேட்டில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா calculation involving unit cell dimensions. அதாவது யூனிட் செல்லுடைய டைமென்ஷன் பேசிஸில் இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பிராக்ஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மெத்தடை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது எதுக்காக அப்படின்னா this method is one of the important method for studying X-rays. I mean studying crystals using X-rays. அதாவது எக்ஸ்ரேவை யூஸ் பண்ணி நம்ம படிக்கக்கூடிய இந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம என்னென்ன கிறிஸ்டல்ஸை பற்றி படிக்கிறோம் இதில், அதை பற்றி என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பிராக் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மீட்டரில் அதோட அப்பாரட்டஸ் பார்த்திங்கன்னா அதில் எக்ஸ்ரே டியூப் இருக்குது. இந்த எக்ஸ்ரே டியூப் அப்படிங்கிறது இட்ஸ் அ நேரோ பீம் ஆஃப் எக்ஸ்ரே is allowed to fall on the crystal table. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த crystal table சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த crystal table அப்படிங்கிறது எப்படி இருக்குது, mounted on the rotating table, mounted on rotating table பாங்க. ஸோ இந்த crystal அந்த mounted on rotating table மேலே இந்த crystals இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ரே டியூப்லேருந்து வர நேரோ பீம் வந்து இதில் பட்டு என்ன ஆகும், இன்சிடென்ட் ஆகிட்டு, இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் இது திருப்பி என்ன பண்ணுவோம், ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இந்த சேம்பர் வழியாக வந்து இது என்னாகும், இந்த எக்ஸ்ரே அந்த ரெஃப்ளெக்டர் ரேங்கிறது வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இப்போ இந்த ரொட்டேட்டிங் டேபிளில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் வெர்னியர் இருக்குது. எதுக்காக அப்படின்னா டு கால்குலேட் த இன்சிடென்ட் ஆங்கிள், அந்த டீட்டா வந்து மெஷர் பண்ணுறதுக்காக என்ன இருக்குது, நமக்கு இன்சிடென்ட் ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்காக டீட்டா, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டீட்டா மெஷர் பண்ணுறதுக்காக வந்து இதில் என்ன இருக்குது, நமக்கு ஸ்கேல் ஆஃப் வெர்னியர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா த ஆர்ம் விச் இஸ் ரொட்டேட்டிங் அபவுட் த சேம் ஆக்சிஸ் ஆஸ் அ கிறிஸ்டல் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ரொட்டேட்டிங் about the same axis in a crystal table carries a ionization chamber. இந்த crystal table இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு அச்சு சுழல்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த ஆர்ம் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த ரொட்டேட்டிங் இந்த டேபிள் ஒன்றுங்கிறது வந்து சுழலும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எது கூட ஜாயிண்டாக இருக்குன்னா அயனைசேஷன் சேம்பர் கூட ஜாயிண்டாக இருக்குது, அதுதான் சொல்கிறாங்க. The crystal table carries ionization chamber. அதே போல் the ray reflected from the crystal enter into the ionization chamber and ionize the gas present inside. அதாவது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இன்சிடென்ட் எக்ஸ்ரே வந்து இந்த கிறிஸ்டலில் இன்சிடென்ட் ஆகிட்டு வர ரெஃப்ளெக்டட் ரேங்கிறது இந்த அயனைசேஷன் சேம்பருக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ என்ட்ரு ஆகும்போது இங்கே இருக்கிற கேஸஸ், இந்த அயனைசேஷன் சேம்பரில் கேஸஸ் இருக்கும். ஸோ அந்த கேஸஸை இது என்ன பண்ணுது, அயனைஸ் பண்ணுது, அயான்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணுது. ஸோ உள்ளே இருக்கிற அந்த கேஸஸை வந்து என்ன பண்ணுது, அதாவது அயனைசேஷன் பண்ணுது. ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க, த அயனைசேஷன் சேம்பர் அண்டு அயனைஸ் த கேஸ் ப்ரெசன்ட் இன்சைடு. உள்ளே இருக்கிற அந்த கேஸஸ் அப்படிங்கிறது வந்து அயனைசேஷன் பண்ணுது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த அயனைசேஷனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது எதை வச்சு அப்படின்னா மெஷர் பண்ணுறோன்னா எலக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இங்கே ரெக்கார்டர்னு சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ பாத் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதோட கரண்ட் ஆஃப் அயனைசேஷனை வந்து மெஷர் பண்ணுறோம். இந்த கரண்ட் ஆஃப் அயனைசேஷன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா த டைரக்ட் மெஷர் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் ரெஃப்ளெக்டட் பீம். ஸோ இங்கே நம்ம இந்த பிராக் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பட்டு இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, இந்த கிறிஸ்டலில் பட்டு இன்சிடென்ட் ஆகிற இந்த ரெஃப்ளெக்டட் பீமோடைய இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த அயனைசேஷன் கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு டைம் இன்சிடென்ட் ஆகும்போதும் நமக்கு என்ன கிடைக்கும், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட் அயனைசேஷன் கரண்ட் வந்து நமக்கு வந்து மெஷர் ஆகும். ஸோ அந்த மெஷர் பண்ணுறது வந்து நம்ம எதில் எலக்ட்ரோமீட்டர்னால் மெஷர் பண்ணிடுறோம். ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கிராஃப் வந்து பிளாட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டு அதில் மேக்ஸிமம் ரெஃப்ளெக்ஷன்ஸ், அதாவது 100 பிளேன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த 100 பிளேன்ஸ் எடுத்துக்கும் போது அதோட டீட்டா வேல்யூ வந்து 5.9 டிகிரி, 11.85 டிகிரி, 18.15 டிகிரி அப்படிங்கிறது கிடைக்கும். இதோட சைன் ஆங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா 0.103, 0.205 அண்டு 0.312 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதோட ரேஷியோ எடுத்து பார்த்திங்கன்னா 1:2:3 ரேஷியோவில் இருக்குது. ஸோ எதனா சார் இதில் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் பீக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ பீக்ஸ் எடுத்துக்கும் போது அது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு கிராஜுவலாக எப்படி இருக்குன்னா அதோட ரேஷியோ வந்து 1:2:3 அப்படின்னு சொல்லி சேம் ரேஷியோவில் வருது, அதாவது ஒரே மாதிரி வருது அதோட ரேஷியோ. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரேஷியோ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்ட்னஸ் ஆஃப் பிராக்ஸ் ஈக்குவேஷன் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத
மென்ஷன் பண்ணுறது தான் இந்த பிராக்ஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக சார் நம்ம இந்த மெத்தடை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நான் பார்க்கக்கூடிய இந்த பிராக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிராக்ஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிறது தான் இந்த பிராக்ஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த பிராக்ஸ் ஈக்குவேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, த எக்ஸ்ரே diffraction analysis is the most powerful tool for the determination of crystal structure. இப்போ நம்ம பார்த்த இந்த பிராக்ஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மெத்தடில் அதை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அதை ஈக்குவேஷன், அதாவது பிராக்ஸ் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஒரு டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா the interplanar distance அப்படின்னு சொல்கிறோம் between two successive planes of atoms can be calculated using the following equation. அதாவது என்னன்னா interplanar distance அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம ஒரு கிறிஸ்டல்ஸ் ஏதோ ஒரு கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா தெரியும், ஓகே, நம்ம ஒரு கிறிஸ்டல்ஸ் ஏதோ ஒரு கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஆட்டம்ஸ், அதாவது ரெண்டு பிளேன்ஸுக்கு இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து டி அப்படின்னு சொல்கிறோம். அதை இன்டர்பிளானார் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து அதை வந்து டிஸ்டன்ஸ் டின்னு சொல்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, யூஸிங் திஸ் ஈக்குவேஷன், ஸோ என்ன சொல்கிறாங்க, த ஈக்குவேஷன் ஃப்ரம் த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் டேட்டா. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், n lambda is equal to 2d sin theta சொல்கிறோம். இதில் லேம்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அந்த பிராக் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் யூஸ் பண்ண அந்த எக்ஸ்ரே உடைய வேவ் லென்த்து. அதே போல் இந்த டீட்டா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அதே போல் நமக்கு n அப்படிங்கிறது என்னென்னா த ஆர்டர் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து த இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டி அப்படிங்கிறது ரெண்டு பிளேனுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ், இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் டின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் a n lambda is equal to 2d sin theta. இந்த ஈக்குவேஷன் பேர் தான் என்னது, பிராக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், பை நோயிங் த வேல்யூ ஆஃப் டீட்டா, லேம்டா அண்டு என். ஸோ இந்த மூணு வேல்யூ வச்சுக்கிட்டு, அதாவது டீட்டா வேல்யூ, லேம்டா அண்ட் என் வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டி அதாவது இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ யூஸிங் திஸ் வேல்யூ த எட்ஜ் ஆஃப் த யூனிட் செல் கேன் பி கால்குலேட்டட். அதாவது எட்ஜ் லென்த்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எட்ஜ் வந்து நம்ம வந்து யூனிட் செல்லோடைய எட்ஜ் லென்த்தை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சுக்கிட்டு அப்படின்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸு எட்ஜ் லென்த்துனா உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம வந்து ஒரு கிறிஸ்டல், அதாவது ஒரு சிம்பிள் கியூப் இருக்குது அப்படின்னா, ஸோ அதில் நமக்கு வந்து ரெண்டு, அதாவது மூணு அதோடைய ஆங்கிள்ஸ் ஏ பிசி அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து அதோடைய எட்ஜ் லென்த் அப்படிங்கிறது இந்த ஏ, இந்த ஒரு பாயிண்டில் இருந்து இங்கே இருக்கிற இன்னொரு கார்னரில் இருக்கிற இந்த லேட்டிஸ் பாயிண்ட், அதுக்கு இடையில் இருக்கிற அந்த லென்த்தை தான் நம்ம எட்ஜ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எட்ஜ் லென்த் வேல்யூ வந்து பாருங்கள், தீஸ் வேல்யூஸ் எட்ஜ் ஆஃப் த யூனிட் செல் கேன் பி கால்குலேட். ஆகும் எட்ஜ் லென்த் வேல்யூ, நம்ம எட்ஜை வந்து டிஸ்டன்ஸை வந்து அதுதான் நம்ம இங்கே வந்து டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த எட்ஜ் லென்த் வேல்யூ நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.